இந்த கௌதாரிக்கு என்னாச்சு தெரியுமா? சந்தையில ஒரு வியாபாரி ஒருத்தர் பெரிய கூண்டுல வச்சிருந்த கௌதாரி பறவைகளை விற்பனை செய்து கொண்டிருந்தாரு. கடைக்கு வந்து ஒரு கஸ்டமர் ஒரு கௌதாரி பறவையோட விலை என்னன்னு கேட்க 300 ரூபாய் அப்படின்னு சொன்னாரு வியாபாரி. 300 ரூபாவா? சரி, இந்த கௌதாரி மட்டும் வெளியில நிக்குதே, பார்க்கவும் சின்னதா இருக்கு, இது எவ்வளவு அப்படின்னு கஸ்டமர் வெளியில இருந்த கௌதாரி பறவையை பார்த்து கேட்க, இல்ல சார், இது விற்பனைக்கு இல்ல, இது என்னோட செல்ல பிராணி அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு ஓனர். சார் ப்ளீஸ், எவ்வளவு விலைனாலும் பரவாயில்ல, எனக்கு தாங்க அப்படின்னு கஸ்டமர் அடம் பிடிக்க, இதோட விலை 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாரு வியாபாரி. என்னது 10,000 ரூபாவா? ஏன் இதுக்கு மட்டும் கொள்ள விலை அப்படின்னு இவர் கேட்க, சார், இந்த கௌதாரிக்கு நான் நல்ல தீனி போட்டு பராமரிக்கிறதால இது எனக்கு ஒரு உதவி செய்து, இது ஒரு விதமான குரலை எழுப்பி மற்ற கௌதாரி பறவைகளை அழைச்சி என் கூண்டுல சிக்க வச்சிடும், அதனால தான் என் பொழப்பு ஓடிட்டு இருக்கு, இதனால இதுக்கு இந்த ஸ்பெஷல் ரேட் அப்படின்னு சொன்னாரு ஓனர். உடனே அந்த கஸ்டமர் அந்த கௌதாரி பறவையை பிடிச்சு அதன் கழுத்தை ஒரு திருக்குனாரு. சார், ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு வியாபாரி கத்த, கஸ்டமர் என்ன பதில் சொன்னாரு தெரியுமா? பின்ன தனது சொந்த சமுதாயம், உறவு மற்றும் நண்பர்களை தனது சுய லாபத்திற்காக காட்டி கொடுக்கிற ஒரு துரோகிக்கு இந்த உலகத்துல வாழ உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஹலோ, நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட பல கௌதாரிகள் இருக்காங்க. So be very careful with them. சங்கீதம் 41 அதிகாரம் 9 வசனத்துல, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அற்ப காரியமான 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரே யூதாஸ் காட்டி கொடுத்தாங்க. அது போலதான் நம்மளை சுற்றியும் பலர் இருக்காங்க, நம்ம கூடவே தான் இருக்காங்க, waiting to stab you at your back. So be aware and trust God. God bless you.